மாடப்புறாவும் வந்துவிட்டது. என் மனதிற்கினிய புறாவை தான் காணவில்லை. அதெல்லாம் நான் வந்து அரை நாழிகை ஆகிறது. சற்று மறைவாக காத்திருந்தேன். நீங்கள் தான் தாமதம். அமராவதி, இளவரசே, என்னவளை இன்னும் காணவில்லை என்று எதிர்பார்த்தேன். நான் ஒன்றும் தாமதமாக வரவில்லை யுவராஜா. நான் வந்து அரை மணி நேரமாகிறது. ஓ, அப்படியா? அப்படியானால் அதற்கு தண்டனையாக ஒரு முத்தம் கொடு. வேண்டாம். ஏய் அமராவதி, நில். சரி, அப்படியானால் நான் எழுதுவதை படித்து காட்டு. நான் உன்னை விட்டு விடுகிறேன். அவ்வளவுதானா? என்னால் முடியாதது எதுவும் இல்லை. நீங்கள் எழுதுங்கள், நான் படிக்கிறேன். படிக்காவிட்டால் கண்டிப்பாக நான் முத்தம் தருவேன். அதற்கு அவசியமில்லை. தாங்கள் எழுதுங்கள். சரி, இப்பொழுது உன் கண்ணை மூடு. நான் எழுதி முடித்த பிறகுதான் நீ கண்ணை திறக்க வேண்டும். கண்ணை மூடு. அமராவதி, கண்ணை திறக்க கூடாது. கண்ணை திறக்காமல் வர வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது மெல்ல கண்களை திறந்து பார் அமராவதி. நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்று. அமராவதி, அருமை அருமை. நீ படிப்பில் கெட்டிக்காரியாக இருக்கிறாய். சரி, மீண்டும் ஒரு முறை கண்களை மூடு. மூடு. ஏன் தாமதம்? எப்படியும் நம் நாட்டு பெண்கள் கணவன் பெயரையோ காதலன் பெயரையோ சொல்ல மாட்டார்கள். எப்படியோ நமக்கு முத்தம் கிடைப்பது உறுதி. இப்பொழுது உன் கண்களை திறந்து பார். என்னவென்று படி. ஏன் தடுமாறுகின்றாய்? சீக்கிரம் படி. இளவரசர். ஏய், இது ஏமாற்று வேலை. அங்கு இளவரசர் என்றா எழுதியிருக்கிறது?
தாங்கள் செய்தது மட்டும் ஏமாற்று வேலை இல்லையா? என்னை முத்தமிடுவதற்காகத்தானே இவ்வாறு எழுதினீர்கள். இந்தாருங்கள். ஆ? முத்தமிடுவதற்கில்லை அமராவதி. என் பெயரே உன் வாயால் ஒருமுறை எனும் கேட்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை. அது எந்த ஜென்மத்திலும் நடக்காது. ஏனென்றால் நான் உங்களை காதலிக்க ஆரம்பித்த நாட்களிலிருந்து உங்களை என் கணவனாகத்தான் நினைக்கிறேன். அதற்கு அச்சாரமாகத்தான் பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த பாறையில் நம் காதலை எழுதினேன். இது காலத்திற்கும் அழியாது. மாமா, நீங்களா? மாமா, மாமா, ஐயோ, ஐயோ.
மாமா, என் மேல இம்பட்டு ஆசைய வச்சுக்கிட்டு என்னைக்காவது நீங்க அதை வெளிக்காட்டி இருக்கீங்களா? வெக்கத்தை பாரு என் மாமனுக்கு. உங்களுக்கு கூட வெக்கப்பட தெரியுமா? வர வர நம்ம குழப்பத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம கற்பனைய கண்டபடி அலைய விடக்கூடாது. இது நிஜமா இருந்தா எப்படி இருக்கும்? என் மாமா எனக்கு மட்டும்தான். அறிவில்லை உனக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாது. இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சும் இப்படி அலையறியே. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இங்கீதம் இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் மரியாதை. அவ்வளவுதான். உன்னால இந்த சட்டையை தாண்டி கழட்ட முடியும். என் மனசுல இருக்கிற மாமனை என்ன பண்ண முடியும்? என்னம்மா தண்ணி எடுக்க கிளம்பிட்டீங்களா? ஆமாண்ணா. நல்லா இருக்கீங்களா? ஏதோ போதுமா. ஷூட்டிங் வேலை இல்ல, எஸ்டேட் வேலை தாம்மா போயிட்டு இருக்கு. சம்பளம் தாம்மா கட்டுப்படி ஆகல. அண்ணே, திரும்ப எப்ப ஷூட்டிங் நடக்கும்? இப்ப ஓகே சொன்னா கூட நாளைக்கே ஷூட்டிங் நடக்குமா? யாருண்ணே ஓகே சொல்லணும்? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம துர்கா தான். போலாம் வள்ளி. நீ சும்மாரு. அண்ணே, அவர் இன்னும் என்ன மறக்காம தானே இருக்காரு. உங்களெல்லாம் எப்படிமா மறப்பாரு? அப்பப்ப என்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு தாமா இருக்காரு. என்ன என்னாலதான் எதுவும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. என்னென்ன சொல்றீங்க? நம்மளெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரா? ஐயோ, அப்ப நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். அவர் திரும்ப எப்ப நான் கால் பண்ணுவாரு? வள்ளி, நீ சும்மாரு. யாவல்லி, அவர்தான் போன் பண்ணனும் ஏதாவது கணக்கு இருக்கா என்ன? நம்ம போன் பண்ணுவோம். அட ஆமால, இது எனக்கு தோணாம போச்சே. சீக்கிரம் கால் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். வள்ளி வேண்டாம் நீ வள்ளி. சும்மாருன்னு சொல்றேன்ல. துர்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நாம தான் ஒரு போன் பண்ணி பேசுவோமே. அண்ணே, போன் ஸ்பீக்கர்ல போடுங்கண்ணே. இந்த போட்டுறமா. சேகர் அண்ணா, ஹலோ, சொல்லுங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. அப்புறம் ஊர்ல எப்படி இருக்கு? முக்கியமா அவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நீங்க கேட்ட அவங்களும் என் கூட தான் இருக்காங்க. அப்படியா? அண்ணே, அவங்களும் உங்க கூட தான் இருக்காங்களா? வள்ளி, போலாம் சொன்னா கேளு. சும்மாரு. அண்ணே,
அவர்கிட்ட பேசலாமா? சார், அவங்க வீட்ல இருந்து உங்ககிட்ட பேசணுமா? அப்படியா? சரி கொடுங்கண்ணே. இந்த தரேன் சார். இந்தாம்மா. நான் மேல போய் கோவிந்தனை பார்த்து வந்துடுறேன், நீ பேசிட்டு இருமா. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. என்னால தாங்க சத்தியமா நம்ப முடியல. நீங்க என் கூட பேசுறது இது கனவா நிஜமானு எனக்கு ஒண்ணுமே புரியல சத்தியமா. ஐயோ, அப்படியா? நீங்க கிளம்புனதுல இருந்தே எனக்கு உங்க ஞாபகம் தான். நிஜமா சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? இல்லைங்க, இது கனவா நிஜமானு கிள்ளி பார்த்தேன். ஐயோ, நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? இல்லைங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. இது வரைக்கும் நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசினது இல்லையா, அதான் ஒரு சின்ன டவுட். எனக்கும் டவுட் தாங்க, நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்களான்னு. இதே மாதிரி உங்ககிட்ட தினம் தினம் பேசணும், பேசுவீங்களா? ஐயோ, என்னங்க இப்படி கேட்டீங்க? நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன்? நான் இன்னமும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் கூட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். நாங்க வேணா உங்க ஊருக்கு வரோம், நீங்க நடிப்பீங்கல்ல? ஹலோ, என்னங்க நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சைலண்டா இருக்கீங்க, சொல்லுங்க. நானும் நடிக்கணுமா? ஆமா. அதுக்கு என்ன, நடிச்சுட்டே போச்சு. ஏய் துர்கா, கேட்டியா? துர்காவா? நானும் நடிக்கணுமா? ஜாலி ஜாலி. ஆமா, என்னைய நடிக்க சொல்றீங்களே, அப்ப உங்க கதையில 2 ஹீரோயினா? என்ன கேக்குறீங்க? துர்கா கேட்டியாங்கறீங்க? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க, யாரு? வேற யாரு, உங்க வள்ளிதான். ஐயோ, என்னாச்சுங்க? தலையில சுத்தி விழுந்துருச்சு. ஐயோ, பெருசா எதுவும் அடிபடல? ரொம்ப முக்கியம். வள்ளி, நான் போறேன், நீ வரியா இல்லையா? பக்கத்துல யாரு? அது துர்கா. நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன். ஏய் துர்கா, உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த புடி. இந்த நான் பேச மாட்டேன். சொல்றேன்ல, பேச துர்கா. இந்த பேசு. பேசு. பண்ணிட்டா. எதுக்கு இப்ப கட் பண்ண? அவர் உன்கிட்ட எவ்வளவு ஆசையா பேசணும்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? என்னடா ஆச்சு? அது ஒண்ணுலடா, இப்பதான் பாறையில பேரை பார்த்தோம். பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறான்னு சந்தோஷப்பட்டா, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வள்ளியா? வள்ளிக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா? மச்சி, கண்டுபிடிச்சிட்டேன்டா. வள்ளி தான் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தை அமராவதின்னு நினைக்கிறேன். டேய் போடா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஓ லவ்வுக்கு அண்ணன் தூது போற என்ன, சரியா? உன் டீப் லவ் துர்கா கிட்ட எடுத்து சொல்லி உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்னம்மா, பேசிட்டீங்களா? என்னமாச்சு? இல்லன்னு பேசுன்னு சொல்லி போனை கொடுத்தா கட் பண்ணி விட்டான். என்னமோ போ. இங்க பாருமா துர்கா, அண்ணன் சொல்றது உன்னோட நல்லதுக்கு தான். அது உனக்கும் தெரியுது, ஆனா மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குதுமா.